بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك ميت وإنهم ميتون صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي خير لكم صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் நினைக்கும் போதெல்லாம் இன்பம் அளிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோடு அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, குடும்பத்தில் கலந்த வாழ்க்கை, அவர்களை சுற்றி இருந்தவர்களோடு பெருமானார் கொடுத்த அந்த பேரின்பம் எல்லாம் அந்த மக்கள் அவ்வளவு சீக்கிரமாக மறக்க முடியாது. ஒரு நல்ல நண்பனை யாராவது இழக்க முடியுமா? காலமெல்லாம் என் காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்த என் மனைவி என்னை விட்டும் பிரிவது என்பது அது சாதாரண பிரிவல்ல. ஒரு பிள்ளையை விட்டும் தாயோ தந்தையோ பிரிவது சாதாரண பிரிவல்ல. நமது உயிர் நண்பனாக இருப்பவன் பிரிந்தால் அதை தாங்கும் சக்தி பல பேருக்கு இருக்காது. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரியும் மனநிலை பல பேருக்கு ஏற்பட முடியாது. மக்களில் ஒருவராக கலந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தவர்கள் அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் தோழர்களில் எப்போதுமே நபி பெருமானாரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற உணர்வு உள்ள தோழர்கள். ஒரு சஹாபி ஒரு நாள் வெளியே போய் தாமதமானார். பதட்டம் அவருக்கு, கைகாலெல்லாம் உதறுகிறது. தர்பாருக்கு ஓடி வந்தார். அப்படியே மூச்சு அழைக்கிறார், யா ரசூலல்லாஹ், தங்களை எப்போதும் சந்தித்து விடுவேன், கொஞ்சம் தாமதமாகி விட்டது, எனக்கு ஒரே பயம், மனமெல்லாம் ரொம்ப சங்கடமானது, அன்னலாரை சந்திக்க லேட்டாகி விட்டோமே என்று அதில் ஒரு கவலை வந்து விட்டது. யா ரசூலல்லாஹ், உலகத்திலிருந்து நீங்கள் எங்களை பிரிந்தாலோ நாங்கள் உங்களை பிரிந்தாலோ இவ்வளவு கொஞ்ச நேரம் உங்களை பிரிந்து இருக்க முடியாத நாங்கள் எப்படி அதை ஏற்க முடியும், எப்படி தாங்க முடியும்? கொஞ்ச நேரம் பிரிய முடியவில்லையே. தாங்கள் அங்கே போனால் தாங்கள் எங்கோ நான் எங்கோ, சொர்க்கத்திற்கு போனால் கூட தாங்கள் எங்கே இருப்பீர்கள், நான் எங்கேயோ இருப்பேன் என்று அவர் தன்னுடைய மிகப்பெரிய கவலையை வெளிப்படுத்துகிறார். எப்படி அன்னலாரோடு அவர்கள் இருந்த வாழ்க்கை. ஒரு 10 நிமிடம் அன்னலாரை பிரிந்து இருக்க முடியாத மாமனிதர்கள். அனஸ் பின் மாலிக் சொல்வார், 1000 பசி இருக்கும் எங்களுக்கு, பல நாள் உண்ணாமலும் இருப்போம். இன்னொரு பக்கம் மனச்சுமைகளும் சில நேரங்களில் இருக்கும். நேராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வருவோம், அன்னலாரின் திருமுகத்தை பார்ப்போம், அன்னலார் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆஹா, பசியெல்லாம் காணாமல் போகும், கவலையெல்லாம் தீர்ந்து போகும். அந்த புனித முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அத்தனை இன்பம் எங்களை வந்து அடைந்து விடும். கவலை என்ன கவலை, பசி என்ன பசி, உமா நபி வந்து விட்டார்கள், அவர்களை பார்த்து விட்டோம் என்று இங்கேதான்
நான் சிந்திக்க சொல்வேன். மதீனத்து சின்ன குழந்தைகள் ராத்திரி பெருமானாருடனேயே இருக்கிறார்கள், பகலிலே நபியுடனே. சின்ன சின்ன பிள்ளைகள், 4 வயது 5 வயது பிள்ளைகள். முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்காவது வெளியூருக்கு போனார்கள் என்றால் மதீனத்தின் பெண்கள் சொல்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஊரில் இல்லை, எங்கள் பிள்ளைகள் தூங்குவதில்லை. அந்த 4 வயது பிள்ளைகள் எத்தனை பெரிய நேசத்தை நபியோடு. பெருமானாரினுடைய வயது 50 வயது 60 வயது என்றால் வயசுக்கு தக்கவர்களோடு பழகுவதில்லை, எல்லோரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்தினார்கள். அந்த 5 வயது குழந்தை வீட்டில் பிடிமானம் பண்ணுமா, அடம்பிடிப்புமா, நபியை நாங்க பார்க்கணும். இல்லம்மா, ரசூல் நைட்டுக்கு வந்துருவாங்க, காலையில வந்துருவாங்க, சாப்பிடுங்கன்னா சாப்பிடுவதில்லை, தூங்குவதில்லை, இரவு சாப்பிடுவதில்லை, தூங்குவதில்லை. அந்த வீட்டு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் எப்போது மாநபி வருவார்கள். பெருமானார் எங்கேயாவது வெளியூருக்கு போயிருப்பாங்க, அல்லாவின் பாதையிலே போர்க்களம் போயிருக்கிறார்கள். என்ன சமாதானப்படுத்துவது நாங்கள்? மாநபி வருகிறார்கள் என்ற செய்தி கேட்டபோது காலையில வந்துருவார்கள் என்று சமாதானப்படுத்துவோம். அன்று இரவு எங்கள் பிள்ளைகள் விழித்துக் கொண்டிருக்கும், அதிகாலையில் அன்னலாரை சந்திப்பதற்கு மதீனத்து எல்லையில் மாநபி வருகிறார்கள் என்று அழைத்து போவோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் நபியை பார்த்தவுடன் பாய்ந்து ஓடுவார்கள். எம்பெருமான் ஒரு குழந்தையை தூக்கி புஜத்திலே வைத்துக் கொள்வார்கள், இன்னொரு குழந்தை இன்னொரு புஜத்திலே வைத்துக் கொள்வார்கள், இன்னொரு சிறுவனை கழுத்திலே போட்டுக் கொள்வார்கள். அது என்ன அன்பு அது! அந்த பிள்ளைகள் ஏங்கும் நபியுடனே வர வேண்டும் என்று. இன்னும் அந்த பிள்ளைகளை, அபூபக்கர் யஹ்மலுஹு, இந்த பிள்ளையை நீங்க தூக்கிக்கங்க, உமரே இந்த பிள்ளை நீங்க தூக்கி வச்சுக்கங்க என ஆசையோடு வந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அந்த தெய்வீக அன்பு என்பது பெரியவர்களை, இளைஞர்களை, பெண்களை, சிறுவர்களை. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த பிள்ளைகள் எவ்வளவு தூரம் நபியை விளங்கியிருந்தார்கள் தெரியுமா? நபியின் புஜத்தில் இருக்கிற பிள்ளை, அபூபக்கர் சித்தீக்கனுடைய புஜத்தில் இருக்கிற பிள்ளையை பார்த்து சொல்மாம், அமலனி ரசூலுல்லாஹ் வ ஹமலக அபூபக்கர், என்னை அல்லாஹுவின் நபி எங்களுடைய அருமை நாயகம் அல்லவா சுமக்கிறார்கள், நான் எத்தனை பாக்கியம், உன்னை அபூபக்கர் தானே சுமக்கிறார். யாரு? நபியின் புஜத்திலே இருக்கிற பிள்ளை. அபூபக்கர் சித்திக்கு மேல ஒரு பிள்ளையை தூக்கி ரசூல் கொடுத்துட்டாங்க. இந்த புள்ள அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுமா, நீ பாக்கியமா நான் பாக்கியமா, நான் ரசூலுல்லாஹ் மேல பயணம் செய்கிறேன், நீ அபூபக்கர் மேலே தானே பயணம் செய்கிறாய். எத்தனை உணர்வு பூர்வமாக அந்த பிள்ளைகள் நபியோடு தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். இத்தனை சிறுவர்களின் இடையிலே, பெண்களுக்கு மத்தியிலே, பெண்களை பொறுத்தவரையில் சொல்ல வேண்டியதே இல்லை. உன்னுடைய சகோதரன் போர்க்களத்தில் ஷஹீதானான், அப்படியா, இன்னாலில்லா, உன் கணவரும் ஷஹீத், இன்னாலில்லா, உன்னுடைய தந்தை ஷஹீத், இன்னாலில்லா என்று சொன்ன அந்த பெண் ஓடி வருகிறார். எல்லோற்றையும் கேட்ட கேள்வி, மாநபி எப்படி இருக்கிறார்கள்? கணவனின் மரணம் காதுக்கு வந்து விழுகிறது, இதே போரில் உன் தந்தை மரணம் காதில் விழுகிறது, நீ பெற்றெடுத்த ஆண்மகன் இளைஞன் மரணம் காதில் விழுகிறது. மூன்றையும் தாங்கிக் கொண்ட அந்த பெண்மணி கேட்டால், மாநபி எப்படி இருக்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க ஓடி வந்து நபியை பார்த்துட்டாங்க. பார்த்தபோது அவங்க சொன்ன வார்த்தை தங்க எழுத்தால் பதிவானது, யா ரசூலல்லாஹ், எத்தனையோ இடிகளும் சோதனைகளும் விழுந்தது, அத்தனை இடிகளும் சோதனைகளும் தங்களை பார்த்த பின்னால் எல்லாமே ஒண்ணுமில்லாமல் போய்விட்டது. தாங்களை பார்த்தேன், எல்லா சோதனையும், என் கணவர் இழப்பு, என் பிள்ளையின் இழப்பு, என் தந்தையின் இழப்பு, எதுவும் என்னை பாதிக்கவில்லை. தாங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா யா ரசூலல்லாஹ். யார்? மதீனத்து பெண்கள். அன்பர்களே, இத்தனை தெய்வீக அன்பை அத்தனை பேர்களிடத்திலையும் பெறுவது அவ்வளவு லேசானதா? இத்தனை அன்பையும் பெற்ற எம்பெருமான் அவர்களின் கடைசி நாட்களை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. எம்பெருமானின் கடைசி நிமிடங்களை, வாழ்க்கையின் இறுதி தருணம் நினைத்து பார்க்க முடியவில்லை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீ போய் நிற்கிறார்கள், சஹாபாக்களோடு உரையாடுகிறார்கள். அன்று இரவு உரையாடி விட்டு வீடு வருகிறார்கள். முத்தம நபிகள் வீட்டுக்கு வந்தவர்கள் காலையிலே எழுந்திருக்க சிரமப்படுகிறார்கள். உடல் பூரா காய்ச்சல். பெருமானாருக்கு 2 கஷ்டம்தான் ஏற்பட்டுச்சு, ஒன்னு தலைவலி, இன்னொன்று காய்ச்சல், கடுமையான ஜுரம். அவங்க மேல கை வைத்தால் தாங்கவே முடியாது. சஹாபாக்கள் சொல்வாங்க, என்ன இவ்வளவு ஜுரம்? நபி அவங்க சொல்வாங்களாம், உங்களில் ஒருவருக்கு வரும் நோய் எனக்கு வருவதில்லை, எனக்கு வர்ற ஜுரம் உங்க 2 பேருக்கு கொடுக்கறது சேர்த்து அல்லாஹ் கொடுக்கிறான். அவ்வளவு கஷ்டம், தலைவலி ஒரு பக்கம். இத்தனை சிரமங்களுக்கிடையே மஸ்ஜிதுக்கு போகிறார்கள், வருகிறார்கள். எல்லா மனைவியர்களின் வீட்டிலும் ஒரு நாள்
இன்றைக்கு ஆயிஷாவின் வீடு, நாளைக்கு அப்சாவின் வீடு, உம்மு சலமாவின் வீடு, ஒவ்வொரு மனைவிக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையும் உடல்நலம் குன்றிய காலத்திலும் செய்து வர அமீனா மைமுனாவுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கு அன்னலார் கொஞ்சம் உடல்நிலை கஷ்டம் கூடியது. பெருமானார் கஷ்டப்படுகிறார்கள் என்று உணர்ந்த பெண்மணிகள், அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லோரும் அங்கே வந்திருக்க அன்னலார் எல்லோரும் இங்க விட்டு உட்கார வச்சு சொன்னார், நான் எல்லோரின் கடமையிலும் சரியாக நடக்கிறேன், கடமையில் சரியாக நடக்கிறேன், எனக்கு ஒரு அனுமதி வேணும். என்னையா நாயகமே, எல்லா வீட்டுக்கும் நான் உங்களை சந்தோஷப்படுத்த வருகிறேன், ஆனால் இப்போது என்னால் நான் முடியவில்லை, நான் ஆயிஷாவுடைய வீட்டில் தங்கி விடுகிறேன், நீங்க அங்க வந்து பார்த்து கொள்ளலாம், எல்லாரும் அனுமதி கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு உங்க வீடு, எல்லா மனைவியும் நம்ம வீட்டுக்கு ரசூல் வரணும் ஆசைப்படுவாங்க. எல்லாரும் இடத்துலையும் எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க, நான் ஆயிஷாவுடைய வீட்டிலே இருந்துடுறேன். அந்த வீடு மஸ்ஜிது நபவியோடு சேர்ந்து இருக்குது. இன்னைக்கு ரசூல் இருக்கிற வீடு அந்த வீடு தான். ஆயிஷாவின் வீட்டில் நான் இருக்க அனுமதி வேணும். எத்தனை பெரிய நபி! அத்தனை பெண்களும் கண்கள் கண்ணீராகிவிட்டது, கண் கலங்கி போனார்கள். அனுமதியா கேட்க வேண்டும் அன்னலார், அவர்கள் விருப்பம், எங்கும் தங்கலாம். ஆனால் எத்தனை நேர்மையாக, எத்தனை நீதியாக தன் மனைவியர்களிடத்திலே நடந்திருக்கிறார்கள். அனுமதி கேட்டபோது யார் ரசூலல்லாஹ், தாங்கள் விருப்பம், தாங்கள் விரும்பிய இடத்தில் தங்கலாம். அது வரைக்கும் ரசூலுடைய கஷ்டம் எவ்வளவும் தெரியல. அப்ப சொல்றாங்க, என் ஆயிஷா நாயகி வீட்டுக்கு நான் போறேன், ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு பெருமானார் எழுந்திருக்க பார்க்கிறார்கள். எழுந்திருக்க முடியவில்லை. கூப்பிடுங்கள் அலியை. அலி அவங்களும் அப்பாஸும் வர்றாங்க. 2 பேரும் கையை பிடிக்கிறாங்க. பெருமானாருடைய கையை தூக்குனா அப்பந்தான் விளங்குது, யஹுத்து ரிஜிலா, அவங்க கால் பூமியில நிக்கல, கோடு கிழிக்குது. ரசூலை தூக்கி நிறுத்தினால் அந்த கால் அப்படியே கோடு போட்டுட்டே வருது. 2 பேரின் புஜப் தாங்கலில் அன்னலார் வீடு வருகிறார்கள், ஆயிஷா நாயகியின் வீடு. அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் தாங்கவே முடியவில்லை. எத்தனை பெரிய நபி, ராஜ கம்பீரமான நடை உடையவர்கள், ராஜ கம்பீரமான நடை உடையவர்கள். அவர்கள் நடந்தால் அதற்கு ஈக்குவலாக யாரும் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட கம்பீரம் நிறைந்த உத்தம நபிகளின் அந்த கடைசி தருணம், கால்களின் விரல்கள் பூமியில் கோடு கிழித்து அன்னலார் அப்படியே நகர வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த போது தோழர்கள் எல்லாரும் சந்திக்கிறாங்க. அன்னலார் மஸ்ஜிதுக்கு போறாங்க, துணையோடு வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மாற்றம், உடல்நிலையிலே மாற்றம். அல்லாஹ் நினைத்தால் அவர்களை சக்தியோடு வாழ வைத்திருக்கிறான். அந்த பலம் யாருக்கும் இல்லை. எனக்குள்ள பலம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்கல்ல. சொர்க்கத்து 100 இளைஞர்களின் பலம் என்கிறார்கள். என்னுடைய பலம் 100 சொர்க்க இளைஞர். ஒரு சொர்க்க இளைஞர் உங்களில் 100 பேருக்கு சமம். அவ்வளவு பலம் ரசூலுக்கு. ஆனால் கடைசி காலம் எல்லோருக்கும் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு லேசாக்குவானால். அன்னலார் நடை கொஞ்சம் தளர மஸ்ஜிதுக்கு வந்துட்டாங்க உத்தம நபிகள். நேர ஆயிஷாவுடைய வீடு, அங்கிருந்து தொழுகைக்கு போறது எல்லாமே லேசாகுது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல்நிலையில் நாளுக்கு நாள் மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்துக்கிடையே ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, பெருமானார்ட்ட ஒரு பழக்கம், உடல்நலம் குறைவுமையானால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே அவங்க கையில ஊதுவாங்க. ராத்திரி படுக்கும் போது குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதி கையில ஊதி உடம்புல தடவுவாங்க. இப்போது நான் அந்த காரியத்தை செய்தேன். நான் ஓதுவேன், இந்த சூறாக்களை ஓதி நபியின் கையிலே ஓதுவேன். நபி பெருமானாருடைய ஓதுறது நான் தான், ஆனா பெருமானாருடைய கையை வச்சு அவங்க உடம்ப தடவை வைப்பேன். ஏன்னா என் கையை விட அவங்க கை பறக்கத்தானது. என் கையை விட நான் ஓதுறது, ரசூலுக்கு ஓத சிரமம் கொடுக்க வேண்டாம், நான் ஓதி அன்னலாரின் கையிலே ஊதி அன்னலாரின் கையை கொண்டு உடலிலே தடவி கொள்ளும் என்ன அனுமதிக்கிறாங்க ரசூல். அப்படி நான் செய்துட்டு இருக்கிறேன். ஒரு நாள் நான் ஓத ஆரம்பிக்க வேண்டாம் என்றார்கள். நான் ரொம்பவே பதறி போனேன். வேண்டாம் என்கிறார்கள் உத்தம நபிகள். அவர்களுடைய மரணம் செய்தியை எப்போதாவது சொன்னால் அதை தாங்கும் சக்தி வீட்டில் உள்ள பெண்களுக்கு இல்லை, சஹாபிகளுக்கு இல்லை. தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்கள் ஹஜ்ஜின் கடமைகளை என்னிடத்திலிருந்து சரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி ஹஜ்ஜி செய்யணும், எப்படி மினாவிலே, எப்படி முஸ்தலிஃபாவிலே, எப்படி அரஃபாத்திலே இருக்க வேண்டும்,
என்னை பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னது சந்தோஷம். அடுத்து சொன்னாங்க, லஅல்லி லா அல்காக்கும் பாதாமி ஹாதா, இந்த வருடத்துக்கு பின்னால் அடுத்த வருடம் நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமலும் போகலாம், அடுத்த வருடம் நான் இல்லாமலும் போகலாம். திணறி போயிட்டாங்க சஹாபிகள், பரிதவித்து போறாங்க. நான் அடுத்த வருஷம் உங்க கூட இல்லாமல் போகலாம் என்ற வார்த்தை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது வைத்திருந்த அந்த அன்பு, எப்போதாவது அவர்களுடைய பிரிவின் செய்தி வரும் என்றால் அந்த பெருமக்கள் அதை தாங்க முடியாமல் போவார்கள். இப்போ ஆயிஷா நாயகி, நான் கடைசி காலம் ஓதி பார்த்தேன், அன்னலாரின் கையில் ஊதி உடம்பிலே தடவிக்கொள்வார்கள், மீண்டும் ஒரு நாள் ஓதி பார்க்க போது வேண்டாம் என்றார்கள். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. என்ன நாயகமே, ஊதுகிறேன், வேண்டாம். ஒரு எண்ணம் அவர்களுக்கு தெரிகிறது. நோய்க்கெல்லாம் ஷிஃபா கருஞ்சீரகம் சொன்னாங்க ரசூல். கருஞ்சீரகத்தை சாப்பிடுங்கள். ஹப்பத்து சௌதா ஷிஃபா உல்லிக்குல்லிதா, எல்லா நோய்க்கும் ஷிஃபான்னாங்க. எல்லா நோய்க்கும் ஷிஃபா கருஞ்சீரகம். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நிறைய மருத்துவம், நிறைய மருந்துகள், யுனானியா இருக்கட்டும், ஆங்கில மருந்துகள்ல கூட நிறைய மருந்துகளில் கருஞ்சீரகம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா சொன்ன ரசூல் ஒரு வார்த்தையை மறக்காமல் சொல்கிறார்கள், ஷிஃபாவுல் லிக்குல்லிதா இல்ல சாம், கருஞ்சீரகம் எல்லா நோய்க்கும் ஷிஃபா. மௌத்து வந்தால் கருஞ்சீரகத்தால் தடுக்க முடியாது. அது மரணத்திற்கு ஷிஃபா இல்லை. ஓதி பார்ப்பது ஷிஃபா. மௌத்த ஓதி பார்த்து நிறுத்த முடியாது. இப்ப ஓதி பார்த்து கொண்டிருக்கிற ஆயிஷாவை வேண்டாம் என்கிறார்கள் ரசூல். ஆயிஷா நாயகி கண்களில் கண்ணீர் குளமாகிறது. ஏன் மறுக்கிறார்கள்? மறுநாள் போய் ஓதி பார்க்க முனைகிறார்கள். அப்போதும் தடுத்து விட்டார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ரசூல் மயக்கமாகறாங்க. உடனே வீட்டில் இருந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் மருந்து கொடுத்துருவோம் ரசூலுக்கு, அவர்களுக்கு உடல்ல கொஞ்சம் வலி இருக்குது, தலைவலி இருக்குது, காய்ச்சல் ரொம்ப இருக்குது, அப்போ நிமோனியா காய்ச்சலாக இருக்குமோ என்ற ஒரு பயம். அதனால அதற்கான மருந்தை தயார் செய்து ரசூலுக்கு கொடுக்க வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எனக்கு எந்த மருந்தும் கொடுக்க கூடாது. மருத்துவத்தை தடை செய்யவில்லை, மருந்து செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. நோய் வந்தால் மருத்துவம் செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள், ஆனா எனக்கு மருந்து கொடுக்க வேண்டாம்னு ரசூல் தடுத்துட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்க பேர்ல அன்பு நிறைந்த சஹாபாக்கள், அவங்க பேர்ல அன்புள்ள மனைவிமார்களால் தாங்க இயலல்ல. அவங்க எல்லாம் ஒரு முடிவு எடுத்தாங்க, பெருமானார் கொஞ்சம் தூங்கும் போது மயக்கமா இருக்கும்போது மருந்தை கொடுத்துருவோம். எந்த மனைவியாலும் தாங்க இயலாது ரசூலுடைய மௌத்தை. நம்ம குடும்பத்துல இல்லாத ஒன்றாது, அது ரசூல் மீது 1000 மடங்கு அதிகம் இல்லையா? கொஞ்சம் மயக்கமாகறாங்க ரசூல், அவங்க எல்லாம் தயார் செய்த மருந்து எடுத்து கொடுக்கறாங்க. வாயை பொத்து நாங்க ரசூல் வாயை திறந்து உள்ள கொடுக்கறாங்க. பெருமானார் மயக்கம் தெளிஞ்சிட்டாங்க. தெளிஞ்ச உடனே சொன்னாங்க, நான் உங்களை தடுக்கவில்லையா? நான் உங்களை தடுக்கவில்லையா? அல்லாஹ் தலுத்தூனி, எனக்கு மருந்து கொடுக்க கூடாது என்று நான் சொல்லவில்லையா? அப்போ சஹாபாக்கள், அந்த மனைவிமார்கள் சொன்ன பதில், குன்னா கராஹியத்துல் மரீலி அத்தவா. பொதுவா நோயாளிகள் மருந்துனாலே வெறுப்பா தான் இருப்பாங்க. நோயாளிகளுக்கு மருந்துனா வெறுப்பு. ரசூலுக்கு கொஞ்சம் கோபம் வருது. என்னை சராசரி நோயாளி என்று நினைத்து கொண்டீர்களா? என்னை சராசரி நோயாளி என்று நினைத்து கொண்டீர்களா? நாங்க மருந்து கொடுத்த நேரம் எப்போ தெரியுமா? பெருமானார் மயக்கமா இருந்த நேரம். என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல, நாங்க நினைச்சுக்கிட்டோம். நாங்க எப்படி நினைக்கிறோம்? நாங்க மருந்து கொடுக்கிறோம், அவங்க இப்போ உஷார் இல்லாம இருப்பாங்க, கொடுத்துருவோம். அன்னலார் கேட்ட கேள்வி என்ன? நான் உங்களை மருந்து கொடுக்குவதை தடுக்கவில்லையா? அதுல ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றாங்க பாருங்க, இல்ல நாங்க நோயாளிகள் மருந்தை வெறுப்பாங்க, அதனாலதான் நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க என்று நாங்க கொடுத்துட்டோம். என்னை சராசரி நோயாளி என்று நினைத்தீர்களோ? சராசரி நோயாளி என்று என்ன நினைத்துக் கொண்டீர்களா? ரசூல் கேட்டு விட்டு, வீட்டுல யாரும் போக கூடாதுன்றாங்க, எல்லாரும் இருக்கணும் சொல்லிட்டு சொன்னாங்க, மா மின்கும் இல்லா லுத்தான்னா, இங்கே இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் நான் எப்போ எனக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேனோ கொடுக்க கூடாது. நோயாளிகள் எல்லாம் மருந்த வெறுப்பார்கள்னா, நான் சராசரி நோயாளியா? நான் மயக்கத்துல இருந்தாங்கன்னு சொல்லிதான் கொடுத்தோம். ஒன்னும் தெரியல, மயக்கத்துல கொடுத்துட்டோம்னா ஷிஃபாவாயிரும் நினைச்சு கொடுத்தோம். பெருமானார் சட்டம் போடுறாங்க, நான் தடுத்தது தான்,
நான் ஆரோக்கியமாக இருக்கும் போது எதை செய்யக்கூடாது என்றேனோ அதற்கு நீங்கள் எப்படி கட்டுப்பட்டீர்களோ, நான் மயக்கமா இருக்கும் போது நான் செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது, செய்துட்டீங்கல்ல, வீட்டை கதவு போட்டுட்டாங்க. என்ன காரணம்? வீட்டில் இருக்கிற எல்லாரும் வாயிலும் இந்த மருந்தை கொடுங்கன்னா, எந்த மருந்தை எனக்கு கொடுக்க கூடாது என்று சொன்னேனோ அதை கொடுத்தீர்களோ, எல்லாருக்கும் அந்த மருந்தை கொடுக்கணும்ட்டாங்க. உடனே சாபாக்கள், வீட்டுல ஆண்கள் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க, மனைவிமார்கள், சரி நாயகமே நாங்க கொடுத்துடுறோம், இப்ப கொடுக்கணும் வான அந்தூர், நான் பார்க்கும்போது கொடுக்கணும்டா. சில நேரத்தில் நாங்க கொடுத்துடுறோம்னு சில பேர் அப்படி ஒப்பைத்தி விட்டுருவோம் இல்லையா? பெருமானார் சொல்ற, நான் பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய கருணை உள்ள நபி, அன்பு நிறைந்த நபி. ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்திற்கே உங்களை அருளாளராக அனுப்பினோம் என்கிறான் அல்லாஹ். அன்பு காட்டினார்கள், மனிதர்களுக்கு மாத்திரமல்ல உயிரினங்களுக்கு அன்பு காட்டுவார்கள், மிருகங்களுக்கு அன்பு காட்டுறாங்க. ரசூலுடைய தலையை ஒரு பறவை சுத்தி சுத்தி வருது, நீங்காரம் இடுகிறது. சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூல் சொன்னாங்க, மன் பஜ்ஜா ஹாதாபி வலதிஹி, இந்த பறவை என்னிடத்தில் வந்து சொல்கிறது, உங்களில் யாரோ ஒருவர் அதற்கு மரத்துக்கு மேல் இருந்து அதனுடைய கூட்டில் போய் அதன் குஞ்சியை தூக்கி வந்து விட்டீர்களாம், யார் என்று கேட்டார். இந்த பறவை சொல்கிறது, நமக்கு தெரியவில்லை பறவையின் மொழி, நாம் நினைத்தோம் ஏதோ நீங்காரம் இடுகிறது என்று. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பறவை என்னிடத்தில் சொல்கிறது, உங்களில் யாரோ ஒருவர் மரத்துக்கு மேல் இருந்து அதனுடைய கூட்டில் போய் குஞ்சை தூக்கி வந்து விட்டீர்களாம், யார் அது? சொன்னாங்க, உங்களில் யாரும், இனி நான் சொல்லுகிறேன், தாயை விட்டும் பிள்ளைகளை பிரிக்காதீர்கள், தன் குஞ்சை தாயை விட்டும் பிரிக்காதீர்கள், கொண்டு வையுங்கள் என்றார்கள். ஒரு சஹாபி சொன்னார், நான் தான் பிள்ளைகள் விளையாடுறதுக்காண்டி குஞ்சை தூக்கிட்டு வந்தேன், உன் புள்ள விளையாடுறதுக்காக தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதா? உன் பிள்ளையினுடைய விளையாட்டுக்காக கொண்டு வை என்கிறார்கள். அவர் கொண்டு வைக்கிறார். இங்கே பறவையின் மீது அன்பு காட்டியவர்கள் அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ அவர்களா இரக்கம் இல்லாமல் பேசுவார்கள். நான் எப்போது மருந்து கொடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டேனோ அதுதான் சட்டம். இங்க நீங்க மருந்து கொடுத்தது என் மீது இறக்கப்பட்டு கொடுக்கிறீர்கள், நான் சாப்பிட்டா பழச்சுக்கிடுவேன் கொடுக்கிறீங்க, அது உங்களுடைய அன்பு. அதே சமயம் நான் தடுத்ததை செய்வது அனுமதி எந்த காலத்திலும் இல்லை. என் கடைசி காலத்தில் நான் தடுத்ததை செய்கிறீர்களா, அதற்கான தண்டனை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மருந்து கொடுத்துருங்கன்றாங்க. பிறகு கொடுக்கிறோம், நாம் பார்க்கணும், கொடுங்கன்னாங்க. எல்லார் வாயிலையும் கொடுக்கப்படுது. எல்லார் வாயிலையும் கொடுக்கும்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாயில போய் கொடுக்குறாங்க. நிறுத்துங்கன்றாங்க ரசூல். நிறுத்துங்க அப்பாஸ், நீங்கள் எல்லாம் கொடுத்தீர்களே, அப்பாஸ் அப்போது உங்களோடு அவர் கூட்டாகவில்லை என்றார். அப்பந்தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, மயக்கத்தில் இருக்கிறாங்க, ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சோம். யாரு சேர்ந்தாங்க, யாரு மருந்து கொடுக்க சேரலைங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காங்க ரசூல். அப்பாஸுக்கு கொடுக்க போனோம், வேண்டாம், அப்பாஸ் நீங்கள் கொடுக்கும் போது அவர் உடன்படவில்லை, நாங்க ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்காம விட்டுட்டோம். யாருன்னா மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மாவுக்கு கொடுக்கல. ரசூல் கையை காட்டுறாங்க, கொடுங்கன்னாங்க. யார் ரசூலல்லாஹ், இன்னஹா சாயிமா, அம்மா நோன்பு வச்சிருக்கிறாங்க, தாங்க நீண்ட ஆயுசு வாழணும், ஆரோக்கியமா இருக்கணும், தங்களுடைய நலவுக்காக அம்மா நோன்பு வச்சிருக்கிறாங்க, நோன்பு வச்சாலும் பரவாயில்லை, இந்த மருந்து கொடுக்கறதுல அவங்களும் கூட்டா இருந்தாங்கல்ல, கொடுங்க, நோன்பு முறிச்சிருங்கண்ணா. நோன்பு போனா பரவாயில்ல, மருந்த கொடுங்கள். இந்த ஜலாலியத், கடைசி மூச்சு வரையிலும் மாநபியினுடைய அந்த வாழ்க்கை, அவர்களுடைய இறுதி தருணமும் கூட உலகத்தை வியக்க வைத்த தருணங்கள். ஒரு பக்கம் கண்ணீர், இன்னொரு பக்கம் அவர்களினுடைய எந்த வகையான ஷரியத்தின் அனுஷ்டானங்களை நான் சொன்னேனோ அதில் மாற்றம் வரக்கூடாது. மருந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. மைமுனா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் வரைக்கும் மஸ்ஜிதுக்கு போறாங்க. பிறை ரபியுல் அவ்வல் பிறை 9 வரைக்கும் போயிட்டு வராங்க. 9 வரைக்கும் போறாங்க. வெள்ளிக்கிழமை வருது, திங்கட்கிழமை ரசூலுடைய இறுதி நாள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில பள்ளிக்கு வர்றாங்க ரசூல், உபதேசம் செய்யறாங்க. அதுல ஒரு செய்தியை அழுத்தமா பதிவு செய்யறாங்க. பெருமானாருடைய கடைசி வரைக்கும் அவங்க சொன்ன வார்த்தை, அஸ்ஸலா, தொழுகையை விட்டு விடாதீர்கள், மாமலக்கத்து ஐமானுக்கும், உங்கள் வழக்கரம் சொந்தமாக்கிய அடிமைகளோடு சரியாக நடங்கள், பணியாளர்களோடு அடிமைகளோடு சரியாக நடங்கள், தொழுகை 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 எந்த இடத்திலும் விடாதீர்கள். பெருமானாரின் கடைசி மூச்சு வரையிலும். அன்றைக்கு அருமையான அறிவுரை.
ஒரு கட்டத்துல மெம்பர்ல வந்து உட்காராங்க, என்னால முடியல. அப்ப தலையில கருப்பு தலப்பா கட்டிட்டு படியில மேல ஏறல, முதல் படியிலே உட்கார்ந்துட்டாங்க. முதல் படியில உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று செய்த அறிவுரை ஒரு நல்ல ஒரே ஒரு செய்தி தான். ஒரு அடியான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த செய்தியை சொல்லும் போது அல்லாஹு தாலா அந்த அடியாருக்கு இஷ்டம் கொடுத்தான். நீங்க உலகத்துல வாழ்ற வரைக்கும் வாழலாம், இல்லை என்னை சந்திப்பதற்கு நீங்க பிரியப்பட்டா வந்து விடலாம் என்று ஒரு அனுமதி கொடுத்தான். ஒரு அடியார், அவருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார், நீங்க விரும்புனா உலகத்தில் வாழுங்கள், நீங்க விரும்புனா என்னை சந்திக்க வாங்க என்று அனுமதி கொடுத்தான். அந்த அடியார், உலகம் வேண்டாம், அல்லாவே உன்னை சந்திக்க வரேன் என்று அவன் சந்திப்பை தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படின்னாங்க. அந்த செய்தி கேட்டு சஹாபாக்கள்லாம் ஆனந்தமா இருக்கிறாங்க. ஏன்னா அல்லாவுடைய சந்திப்பை தானே, உலகம் வேண்டான்னு அல்லாவை தானே தேர்ந்தெடுத்தாங்க. அபூபக்கர் சித்திக் அழுதாங்க. எல்லாரும் சொன்னாங்க, என்ன சித்திக் மட்டும் அழுகிறார்? அப்பதான் விளங்குச்சு. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் புரியவில்லையா? அல்லாஹ் ஒரு அடியானை, நீ துன்யாவில் வாழ்வதா இருந்தா வாழுங்கள், எவ்வளவு காலம் நீங்கள் வாழலாம், என்னை சந்திக்க விரும்பினால் நீங்க வாழ்க்கை முடிச்சுட்டு சந்திக்க வாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சந்திப்பை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்றார்களே, வேறு யாரும் இல்லை, அவர்கள் நபிகள் நாயகம் தன்னைத்தான் சொன்னார்கள். எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அடியார் ரசூல் பெருமானார் சொன்னாங்க, நான் ராத்திரி போய் நிக்கிறாங்க, மலக்கு வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, நீங்கள் விரும்பினால் இந்த உலகத்தில் வாழலாம், ஒல் ஹுல்த், நிரந்தரமா வாழலாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த அனுமதி எப்படி? நிரந்தரமாக வாழலாம். இந்த தலைமுறை, அடுத்த நூற்றாண்டு உலகம் உள்ள வரையிலும் வரக்கூடிய உங்கள் உம்மத்து உங்களை பார்க்கிற அளவுக்கு நிரந்தரமாக நீங்கள் வாழணும். அதுக்கு பின்னால நீங்க மௌத்தாயி உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா, இல்லை என்றால் இப்போதே நீங்கள் என் அழைப்பை ஏற்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். நபி பெருமானார் சொன்னாங்க, என் ரப்பு என்னிடத்தில் அப்படி கேட்டான், நான் பக்தருத்து லிகா ரப்பி, ரப்பே உன் சந்திப்பே எனக்கு வேணும் என்று சொன்னேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்ச காலம் இருப்பதை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டாமா? என் ரப்பின் சந்திப்பை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்கிறார்கள் காத்தமுன் நபியின். அன்றைக்கு வரைக்கும் போறாங்க, அன்னைக்கு மேல அவங்களால போக முடியல. சொன்னாங்க, ரொம்ப நேரமாய் போச்சு அந்த வக்து. சில பேர் அது இஷா என்று கூட எழுதுறாங்க. வெள்ளிக்கிழமையினுடைய கடைசி இஷாவுடைய நேரம் ரொம்ப தாமதமாக, பல கருத்துகள், சில பேர் அசர், பல கருத்துகளுக்கு இடையே தாமதமாகுது. தொலை வைக்க சொல்லுங்கள், பள்ளிக்கு போகல, அபூபக்கரை இமாமாக நிற்க சொல்லுங்கள் என்றார். அபூபக்கரை இமாமாக நிற்க சொல்லுங்கள். காமத்து சொல்றது பிலால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒண்ணுமே ஓடல, ரசூல் வரணுமே, நபியை பார்த்துதான் பாங்கு சொல்லுவாங்க, நபியை பார்த்துதான் காம சொல்லுவாங்க. ஹஜ்ரத் பிலால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் போது அப்படி ஒரு பார்வை ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. பெருமானார் சொல்லுவாங்களாம், அண்ணா நான் தான் அந்த முகமதுன்னு சொல்லுவாங்க. முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் போது மஸ்ஜிது நபவியில பிலால் சொல்லும் போது, நான் சாட்சி சொல்லுகிறேன் இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுவாங்கல்ல பாங்கல, அந்த இடத்துல பெருமானார் உட்கார்ந்து சொல்லுவாங்களா, அண்ணா நான் தான் அந்த முகமதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலை. ஹஜ்ரத் பிலால் பாங்க சொல்றாங்க, நபி இல்லை, காமத்து சொல்லணும், காத்திருக்கிறார்கள், அன்னலார் இடத்திலிருந்து பதில் வரவில்லை, அன்னலாரும் வரவில்லை, ஓடி வருகிறார்கள் வீட்டுக்கு, கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுனா பாத்திமா கேட்டபோது பாத்திமா சொன்னாங்க, அண்ணன் நபிய மஷ்கூனு மின் நஃப்ஸி, நபி சிரமத்தில் இருக்கிறாங்க பிலால், நீங்க போயிடுங்க. ஓடி போயிட்டாங்க மஸ்ஜிதுக்கு, எல்லாரும் தொழாம காத்து நிக்கிறாங்க. ரெண்டாவது ஓடி வர்றாங்க, ரெண்டாவது பாத்திமா அதை பதில், மூணாவது ஓடி வர்றாங்க. பாத்திமா சொன்னாங்க, பிலால் எத்தனை தடவை சொல்வது, ரசூல் சிரமத்தில் இருக்கிறாங்க. அப்ப ரசூல் முழிச்சிட்டாங்க. யார் அங்கேன்னு கேட்டாங்க. பிலால் வந்து இருக்கிறாங்க, காமத்து சொல்லணும், உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முரு அபா பக்கர் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கரை இமாமாக நின்று சொல்ல சொல்லுங்கள் என்றார். அதற்கு பிலால் சொல்கிறார், என் தலையில் இடி விழுந்ததை போல் இருந்தது. யாழைத்த உம்மீலம் தலிதினி, என் தாய் ஏன் என்னை பெற்றெடுத்தார்கள், இந்த வார்த்தை நான் கேட்காமல் இருந்திருப்பேனே. இத்தனை நாளும் பெருமானாரையே இமாமாக நிறுத்தி நான் காமத்தை சொல்லி இருக்கிறேன். அபூபக்கரை இமாமாக நிற்க சொல்லுங்கள் என்பது அன்றைய வார்த்தை அல்ல. இனி இந்த முஹம்மது வரமாட்டேன் என்று சொல்வதை போல் என் காதில் விழுந்தது. நான் மூர்ச்சையானேன், என் தாய் என்னை ஏன் பெற்றெடுத்தார்கள், இப்படி ஒரு வார்த்தையை கேட்க வேண்டுமா என்று என் மனம் கொள்ளவில்லை, ஓடி வந்தேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் கேட்டாங்க, என்ன ரசூலுல்லாஹ் அபூபக்கரை தொழ வைக்க சொன்னாங்க? ரெண்டு கருத்து இருக்குது. ஒரு கருத்து, அன்னைக்கு ராத்திரி இஷாவுக்கு வந்த போது அபூபக்கர் இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு, அபூபக்கரும் வரல. உடனே செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் சேர்ந்து தொழ வைக்க சொல்லிட்டாங்க.
சத்த ரசூலுடைய காதுல வழுது. என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, அபூபக்கரை தொலை வைக்க சொன்னேனா இல்லையான்னு கேட்டாங்க. அபூபக்கர் ஊர்ல இல்ல, மறுநாள் காலையில் அபூபக்கர் தொலை வைக்க சொல்லுங்க, மீண்டும் ரசூல் கட்டாயப்படுத்த என்று ஒரு செய்தி. அபூபக்கர் நபி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களால முடியலையா, நீங்க தொலை வைக்கணுமா? சித்திகுல் அக்பர் மெஹராபுக்கு கண்ணீரோடு வர்றாங்க. ரொம்ப எளிய உள்ளம், இரக்கமான மனசு, மாணவியுடனேயே மூச்சுக்காற்றை சுவாசித்தவர்கள், நபியை பார்க்காமல் வாழ்ந்ததில்லை, நபியுடனேயே காலத்தை கழித்தவர்கள், வழக்கையாக இருந்தவர்கள். ரசூலுல்லாஹ் வரவில்லை என்ற செய்தி, இமாமாக நிற்க வேண்டும் என்ற செய்தி, மெஹராபு கிட்ட வர்றாங்க. அந்த மெஹராபை பார்க்கறாங்க. அது ரசூலுல்லாஹ் இல்லாத மெஹராப். பெருமானார் இல்லாமல் நான் தொலை வைப்பதா என்று கிட்ட போய் தக்பீர் கட்டும் போது அபூபக்கருக்கு அதை தாங்க இயலாம மயக்கமாகறாங்க. சித்திக் நாயகர் ரலியல்லாஹு அன்ஹு. யாரால் தான் தாங்க முடியும்? ஐஷா நாயகி திரும்ப திரும்ப சொல்றாங்க, வேண்டாம் எங்க தகப்பனார், அவங்களால முடியாது யா ரசூலல்லாஹ், அவங்க ரொம்ப பலகீனமானவங்க, விட்டுருங்க, உமரன்னு சொல்லுங்க. பெருமானார் சொன்னாங்க, நான் சொன்ன நீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க, நான் சொல்றேன் அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்க. கொஞ்சம் ரசூலுக்கு நோய் கொஞ்சம் கஷ்டமா போன போது சஹாபாக்கள் எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஒரு பேப்பரும் பேனாவும் கொண்டு வாங்கன்னாங்க. என்ன கேட்கிறாங்க? பேனாவையும் பேப்பரையும் ஏதோ எழுதி தர போகிறார்கள், எனக்கு பின்னால எப்படி நடக்கணும், ஒரு பேப்பர் எழுதி தந்துருவாங்க ரசூல். எல்லாரும் சொல்றாங்க, கொண்டு கொடுங்க பேனாவை, பேப்பரை கொடுங்க. சில பேர் சொன்னாங்க, வேண்டாம், ஹஸ்புனா கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வேதம் நம்மிடத்தில் இருக்கிறது, நபி பெருமானாருடைய உபதேசம் இருக்கிறது, அதனால ரசூலத்தை இப்ப கொண்டு பேனாவையும் பேப்பரையும் கொடுத்து அவங்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாங்க. அவங்க நோக்கம் என்ன? நபி அவங்க எழுதுறது கஷ்டப்படணுமே, சிரமம் கொடுக்கணுமே, வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா சாபாக்கள் இன்னும் சில பேர் இல்ல கொடுப்போம், அவங்க கேட்கும் போது நம்ம மறுக்கிறதா, அது சத்தம் கூடிட்டு, ரெண்டு கருத்து வந்தாலே சத்தமாயிடும். பெருமானார் படுத்து இருக்கிறாங்க, ஒரு பேப்பரும் பேனாவும் தாங்க எழுதி தருகிறேங்கிறாங்க. இது கொஞ்சம் வார்த்தை ரசூல் தெளிவா பேசல, ரசூலுடைய நிலை அப்படி ஒரு நிலை. மீண்டும் மீண்டும் கேட்க ரெண்டு பேருக்குள்ள குழப்பம், ஒரு கூட்டம் கொடுக்கணும், ஒரு கூட்டம் வேண்டாம், கொஞ்சம் சத்தம் கூடிட்டு பெருமானார் கொஞ்சம் கோபமாயிட்டு சொன்னாங்க, பூமு அண்ணி எழுந்திருச்சு வெளியில போங்கண்டா. நாயம்பகி இந்த நபி தனாசு, என்ன பழக்கம், நபிக்கு முன்னால் சத்தமிட்டு பழகாத நீங்கள், நபியிற்கு முன்னால் சத்தம் போடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபி அவர்களின் சப்தத்துக்கு மேலால் உங்கள் சப்தத்தை உயர்த்தக்கூடாது. சும்மா சொல்லல, அப்படி சப்தத்தை உயர்த்தினால் நீங்க செய்த அமல் அழிஞ்சு போயிடும், அமல் அழிஞ்சு போயிடும். ஒரு மிகப்பெரிய பண்பாடில் வளர்க்கப்பட்டவங்க சஹாபிகள். நபியுடன் எப்படி எல்லாம் மரியாதை, நபியை சாதாரணமா கூப்பிடார்கள், கூப்பிடக்கூடாது. லா ததுஉ துஆ ரசூலி பைன் லா தஜஅலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா, உங்களில் ஒருவர் ஹலோ வாங்க, அண்ணே வாங்க, முஹம்மத் வாங்க அப்படி கூப்பிடுவீர்களே, அப்படி நபியை கூப்பிடக்கூடாது என்றான் அல்லாஹ். நபியோடு எவ்வளவு கண்ணியம், நபியோடு எவ்வளவு மரியாதை, நபியோடு எவ்வளவு அடக்கம், எவ்வளவு பணிவு, அதையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். நபியின் தர்பாரில் வாய் திறக்க மாட்டார்கள் சஹாபிகள், கருத்து கூட முந்தி சொல்ல மாட்டார்கள். இங்கே ரசூல் சிரமப்படக்கூடாதே என்ற காரணத்தினால் வேண்டாம், பேப்பரை கொடுக்க வேண்டாம், இல்ல கொடுக்கணும், நம்ம எப்படி வாழணும்னு எழுதி தரட்டுமே. அந்த சப்தம் கூடிய போது அண்ணலார் அப்போதும் ரொம்ப வேகத்தில் சொன்னார்கள், எனக்கு முன்னால் நீங்கள் சத்தமிடக்கூடாது என்று படித்து கொடுத்த பாடத்தை மறந்து விட்டீர்களா? கூமு அண்ணி, இங்க வெளியில போங்க, நீங்க எதை சொல்றீங்களோ அதை விட நான் தெளிவா இருக்கிறேன். கட்டத்துல சொல்லுவாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ், மிகப்பெரிய சோதனை, அண்ணலார் எழுதி கொடுத்திருந்தால் எத்தனை பாக்கியம் கிடைத்திருக்கும், நம்ம ஒரு சின்ன சலசலப்பால் அதை இழந்து விட்டோமே என்று வருத்தப்படுவார்கள். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் 2 நாள் மஸ்ஜிதுக்கு வர முடியாத நிலை. சஹாபாக்கள் யாருமே வீட்டுக்கு போகல. மதீனாவின் வீடுகளில் அடுப்புகள் எரியவில்லை. பெண்கள் எல்லாம் நோயாளிகளை போல், ரசூலுடைய குரல் கேட்கவில்லை. பெருமானாரின் உபதேசத்தை கேட்பவர்கள், அவர்கள் இமாமாக நின்று தொலை வைப்பதை, கிராத்தை கேட்டவர்கள், ரசூலின் ஓதல் கேட்கவில்லை, குரல் கேட்கவில்லை. குழந்தைகள் எல்லாம் ஓடி ஓடி வருகிறார்கள். பெருமானாரை சந்திக்கவும் முடியல. ரசூல் சொல்றாங்க, மலக்குகளின் சந்திப்பில் இருக்கிறேன் என்று சந்திக்கவும் இடம் கொடுக்கவில்லை. இப்போ வீடுகள் அப்படி இருக்க பல பேர் உண்ணவில்லை, பல வீடுகளில் அடுப்பும் எரியவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த பெண்களுக்கெல்லாம் கவலை, நோயாளிகளை போல் மாறுகிறார்கள். எப்படி பெரிய நபி,
அவர்களுடைய இழப்பை சிந்திக்கவே முடியவில்லை. அப்ப மதீனாவினுடைய நிலை எப்படி இருக்குது? அனசுவின் மாலிக்கு சொல்வாங்க, பெருமானார் மதீனாவுக்குள்ளே நுழைந்தார்களே அந்த நாள் மதீனாவே ஒளிமயமாக இருந்தது. இன்றைக்கு பெருமானார் மயக்கமானார்களோ, உடல்நிலை குன்றினார்களோ, நோய்வாய்ப்பட்டார்களோ, உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ, அதுதான் மதீனாவினுடைய இருண்ட நாள் என்றார்கள். ஒளிமயமான நாள் மதீனா, அன்னலாரின் இழப்பு மதீனாவின் இருண்ட நாள். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2 நாட்கள் அவர்களின் சந்திப்பு கிடைக்காத போது சஹாபாக்கள் வீட்டை சுத்தி சுத்தி வர்றாங்க. வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க, உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஒரு கட்டத்துல வர சொல்லுங்கன்னாங்க. அப்துல்லா இப்னு மசூதின் தலைமையில சில பேர் உள்ள போறாங்க, எல்லாரும் போகல, உள்ள போறாங்க. போன உடனே சர்கார் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னை தூக்கி வைங்கன்னாங்க. தூக்கி வைக்கிறாங்க. இப்னு மசூத் கதுதனா மின்னியல் ஃபிராக். அப்பதான் சொல்றாங்க, இப்னு மசூத் உங்களை விட்டும் நான் பிரியும் நேரம் நெருங்கி விட்டது என்றார். நான் பிரியும் நேரம் நெருங்கி விட்டது. உமான் நபியின் கண்களும் கண்ணீர் வடிக்கிறது. அன்பு தோழர்கள், ஏக்கமுள்ளவர்கள், பிரியமுள்ளவர்கள், ஒரு நிமிடம் பிரியாத மாமனிதர்கள், உங்களை விட்டும் நான் பிரியும் நேரம் நெருங்கி விட்டது என்ற போது அந்த சப்தம் வீட்டு பெண்களின் காதில் விழுந்து அவர்கள் கண்ணீர் வடிக்க அன்னலார் மீண்டும் தொடருகிறார்கள், நான் பிரியும் நேரம் நெருங்கி விட்டது. மக்களுக்கு மத்தியில் ஒருவரை தாக்காதீர்கள், ஒருத்தர் மீது வரம்பு மீறக்கூடாது என்றெல்லாம் அறிவுரை சொல்லிவிட்டு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வஃபாத்தானால் என்னை யாரு குளிப்பாட்டணும், என்னை எப்படி அடக்கம் செய்யணும், என்னுடைய சலாத்தை இங்கே இருக்கிற தோழர்களுக்கும் சொல்லுங்கள், எனக்கு பின்னால் இந்த மார்க்கத்தில் வரும் அத்தனை பேருக்கும் என் சலாத்தை சொல்லுங்கள், உங்களுக்கும் எனக்கும் அவர்களின் கடைசி நாள் சலாம், என்னுடைய தோழர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். ஒமந்தகல பாதி ஆலா ஹாதத்தீன், இந்த மார்க்கத்தில் எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் என் சலாத்தை சொல்லுங்கள் என்று உத்தம நபிகள் உருக்கமான அந்த வார்த்தை, தன்னை யாரு குளிப்பாட்டணும், அடக்கம் செய்யணும் என்பது உட்பட செய்திகளை எல்லாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அவர்கள் விடை பெற அந்த செய்தி பல பேர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க, வேலைகளுக்கும் போகவில்லை, ஒழுங்கான உறக்கம் இல்லை. மதீனாவின் அந்த சில தினங்கள் மதீனாவே இருண்டதை போல் இருந்தது, நிம்மதியே காணாமல் போன போது இருந்தது. காசெல்லாம் காசாக தெரியவில்லை, உணவெல்லாம் தேவையாக தெரியவில்லை, தண்ணீர் இருக்கிறது தாகம் தெரியவில்லை, எல்லாவற்றிலும் அன்னலாரே தெரிகிறார்கள். அல்லாஹ் எல்லா இடத்திலும் அன்னலார். அவர்களின் திருமுகம், அவர்கள் பழகிய விதம், பேசிய விதம், உபதேசத்தின் விதம், அந்த தோழர்களுக்கு ஒன்றாக தன்னை ஆக்கி கொண்ட விதம், தோழர்களுக்கு சின்ன சிரமம் என்றால் தாங்க மாட்டார்கள். மதீனாவில் ஒரு நாள் ஒரு திடீரென்று ஒரு பெரிய சப்தம் கேட்டது. சஹாபாக்கள் எல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு முழிச்சிட்டாங்க. நடுராத்திரி எழுந்திருச்சு ஓடி வர்றாங்க. என்ன சத்தம்? மஸ்ஜிது நபவியில எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன சத்தம்? அவன் என் காதில் விழுந்துச்சு. அப்படியானால் ஏதோ ஒரு படை மதீனா எல்லையில் வந்திருக்கிறார்கள், ஏதாவது தீங்கு நடந்துடக்கூடாது, உடனே நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு ஒரு 10 பேரை போடுறாங்க, நீங்க ரசூலுடைய வீட்டை பாதுகாத்துக்கங்க, நாங்க போய் மதீனா எல்லையில என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறோம், எந்த அசம்பாவிதமும் ரசூலை தாக்கிடக்கூடாது. தங்க வீட்டுக்கு பாதுகாப்பு இல்ல, பெருமானாருக்கு பாதுகாப்பு போட்டுட்டு ஓடுறாங்க. எங்க? மதீனா எல்லைக்கு. நடுராத்திரி போனா பாதி தோலை போறாங்க. அந்த எங்கிருந்து சத்தம் வந்துச்சோ அங்கிருந்து ரசூலுல்லாஹ் திரும்ப வர்றாங்க. அங்கிருந்து ரசூல் வர்றாங்க. சொன்னாங்க பெருமானார், அவன் சத்தம் காதுல விழுந்துச்சு, எனக்கும் காதுல விழுந்துச்சு, உடனே போய் உங்க யாருக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் போய் அங்க என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டேன். ரசூலுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சஹாபாக்கள் பாதுகாப்பு ரசூல் வீட்டுக்கு போட்டுட்டு இங்கிருந்து போய் பார்க்க போனா பெருமானார் அங்க என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டே திரும்புறாங்க தன்னந்தனியாக. தோழர்கள் மீது அவர்கள் வைத்த அன்பின் வெளிப்பாடு. இத்தனை அன்பு நிறைந்த மாணவி இப்ப கண் முன்னால் காட்சி அளிக்கலாம். பெருமானார் படுக்கையில இருக்கிறாங்க. இவங்களுக்கு சாப்பாடு கொள்ளல, தண்ணி கொள்ளல, வேலைக்கு போக பிடிக்கல, காசு இல்லை, வீடு இல்லை, எதுவுமே. இவங்களுக்கு மட்டும் அப்படி கஷ்டம்னா பெண்கள் என்னங்க இப்படி இருக்குன்னு கேட்பாங்க. வீட்டுக்கு போனா பெண்கள் நிம்மதியா இல்ல, குழந்தைகள் எல்லாம் ரசூல் எங்க இருக்கிறாங்க, நாயகத்தை பார்க்கணும் என்று அந்த பிள்ளைங்க துடிக்கிறார்கள். மதீனாவே ஒரு வகையான நிலையில் போய் இருக்க உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வீட்டு நிலையை ஆயிஷா நாய் சொல்றாங்க. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள திடீரென்று தண்ணி கேட்டாங்க, கொண்டு வைத்தோம். ஒரு துணியை வாங்கிக்கிட்டாங்க. அந்த துணியை தண்ணியில நினைக்கிறாங்க, நினைச்சு முகத்துல போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? துணியை நினைச்சு முகத்துல போடுறாங்க. எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல துணி காஞ்சி போயிருது. ரெண்டாவது நினைக்கிறாங்க. அப்ப சொன்னாங்களாம், இன்னலில் மௌத்தி சக்கராத்,
மௌத்துக்கு சக்கராத்து வேதனை இருக்குதுன்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முகம் சூடு, அண்ணலாரால் அந்த சூடை தாங்க முடியல. அவ்வளவு கடுமையான சூடு. தண்ணியில துணியை நினைச்சு முகத்துல விரிச்சு போட்டா அடுத்த செகண்ட் துணி காஞ்சிருது. அவ்வளவு கடும் சூடு. அந்த மௌத்தினுடைய கஷ்டம் அப்படிங்கிறத ரசூல் உணர்த்துறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று அவர்களுக்கு இருமல் வந்துச்சு, அப்படி ஒரு புகைச்சல் வந்துச்சு. அவர் ரசூல் அப்படி மேல பார்த்தாங்க, பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு கீழே திருப்பினாங்க. நான் புரிந்து கொண்டேன். பெருமானார் ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், ஹயாத்தா இருக்கும்போது சொன்னாங்களாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் அவர்களுடைய கடைசி நேரம் வஃபாத்துக்கு முன்பு அல்லாஹ் அவர்களுக்கு அவர்கள் தங்கும் இடத்தை காட்டுவான், தங்கும் இடத்தை காட்டுவான். அதை பார்த்து விட்டு தான் அவர்கள் மரணிப்பார்கள். அண்ணலார் அதை பார்த்து விட்டு அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்து விட்டார்களோ என்ற ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது. அந்த நேரம் அவர்களை சந்திப்பதற்கு என்னுடைய சகோதரர் உள்ளே வருகிறார். அபூபக்கரின் மகன் அப்துல் ரஹ்மான் பெருமானாரை வந்து பார்க்க வந்தா பெருமானார் அவரை பார்க்கறாங்க, கூர்ந்து பார்க்கறாங்க. என்ன கூர்ந்து பார்க்கறாங்கன்னு பார்த்தா அவர் ஜேப்புல ஒரு மிஸ்வாக் குச்சி வச்சிருக்கிறார். அதை ரசூல் கூர்ந்து பார்க்கிறாங்க. உடனே நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அதை எடுத்து தங்களுக்கு கொடுக்கட்டுமா? தலையசைத்தான். எடுத்தேன். அது புதிய மிஸ்வாக்கு தான். எடுத்தேன். அதை நான் மென்று கொடுக்கணும். பெருமானாரால் பல்லால் மெல்ல முடியாது. என் பல்லால் மென்று தரட்டுமா என்றேன். ஆம் என்றார்கள் அண்ணலார். என் பல்லை வைத்து அதை நான் மென்றேன். மென்று அதை நைசாக்கி அந்த குச்சியை சரி செய்து நனைத்து அண்ணலாருக்கு கொடுத்தேன். அண்ணலார் மிஸ்வாக்கு செய்தார்கள். ரொம்ப அழகாகவே செய்தார்கள். அந்த மிஸ்வாக்கை ரசூல் தன் கையால் ரொம்ப அழகாக செய்து கொண்டார்கள். செய்து முடித்த போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. கடைசி அண்ணலாரின் இந்த நேரம் என் எச்சிலும் அண்ணலாரின் எச்சிலும் ஒன்று சேர்ந்தது. என் உமிழ் நீரும் அண்ணலாரின் உமிழ் நீரும் என் வாயில் மென்று அண்ணலாருக்கு முன்னால் கொடுக்கிறேன். அதை வாங்கி கொண்டார்கள். என் நெஞ்சிலே தான் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் நெஞ்சிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நெஞ்சு குழிக்கும் தாடை குழிக்கும் இடையே தான் அண்ணலார் சாய்ந்திருக்கிறார்கள். அவர்களை நான் என் நெஞ்சிலேயே சாய்த்து கொண்டிருந்தேன். அந்த தண்ணீரிலே கையை வைக்க, முகத்திலே துணியை போட, மீண்டும் கையை வைக்க, மீண்டும் முகத்தில் போட, அது காய்ந்து போக, மீண்டும் அண்ணலார் அந்த துணியை கொண்டு தண்ணீருக்கிட்ட வரும்போது அல்லாஹும்மர் ரஃபீக்குல் அலா, என் உயர்வான நண்பனே என்றார்கள். என் உயர்வான நண்பனே, உன்னையே ஆதர் வைக்கிறேன் என்று அண்ணலார் 3 முறை சொல்ல அவர்கள் பேசிய கடைசி வார்த்தையாக அது இருந்தது. என் உயர்வான நண்பனே என்கிறார்கள். என் உயர்வான நண்பனே, உன்னோடு நான் என்கிறார்கள். அப்படி சொல்லி அவர்கள் கை கீழே சாய, அப்படியே கை சாய்ந்து வர அண்ணலார் உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். பைன ஹாக்கனதி ஒதாக்கனதி, என் நெஞ்சு குளிக்கும் தாடை குளிக்கும் மத்தியில் அவர்கள் சாய்ந்திருக்க ரூஹு பிரித்து கொண்டார்கள். என் பெருமானினுடைய அந்த மகத்தான வாழ்க்கையினுடைய நிறைவு கடைசி தருணமும் என் மார்பகத்திலேயே, என் நெஞ்சிலேயே அவர்கள் ரூஹு பிரிந்தது. இதுதான் உண்மையான ஒரு குடும்ப வாழ்க்கை என்பதையும் ஐஷா நாயகி சொல்லி தருவார்கள். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிஞ்சிட்டாங்கன்ற செய்தி யார்கிட்ட சொல்றது? உண்மையிலேயே மௌத்து நடந்துச்சா இல்லையா? அவர்கள் அப்படியே படுக்க போட்டோம்னா மௌத்தா மாதிரி தெரியல, ஜொலிக்கிறார்கள் ரசூல். செய்தி வெளியில போய் செய்தியை சொல்றாங்க. வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க. பாத்திமா நாயகி உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். அழுக ஒரே சத்தம் வீட்டுல. ஹஜ்ரத் பாத்திமுத்து ஸஹராவினுடைய அழுகுரல் அதிகமாகிறது. தந்தையின் மீது எல்லையில்லா பாசம் உள்ளவர்கள். ஆண் குழந்தைகளை விட பெண் மக்கள் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அந்த பாச பிணைப்பில் துடிக்கிறார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சர்க்காரால தாங்க முடியல ஹயாத்தில் அவ்வளவு அழுக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை செய்தியை கொஞ்சம் வெளியில அனுப்புனா அங்க உள்ள நிலைமை என்ன ஆச்சு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் இந்த செய்தியை வெளியில சொல்ல முடியாம கான அஹ்ரஸா, அவங்க ஊமையை போல் ஆகிவிட்டார்கள். வாய் பேச முடியல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியல. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபி ஒருவர்கிட்ட ரசூல் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு போய் சொன்னாங்க. வஃபாத்தான் கேட்டு அவர் அங்கேயே மௌத்தாயிட்டார். ரசூல் வஃபாத்தா அப்படின்னு கேட்டார். அந்த இடத்துல அவர் வஃபாத் ஆகிறார். எங்கே தாங்கும்? மதீனா தாங்குமா அந்த நிகழ்வை? மதீனத்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அபூபக்கருக்கு போகுது. அபூபக்கர் சித்திக் காரணம் என்னன்னா, திங்கட்கிழமை காலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ தொழுகையில எல்லாரும் சஃப்ல நிக்கிறாங்க. அண்ணலார் போகல. அந்த சஃப்ல நிற்கும் போது இமாமாக அபூபக்கர் போயிட்டாங்க. தக்பீர் கட்டக்கூடிய நேரம். அவங்க தக்பீரும் கட்டிட்டாங்க, கிராத் ஆரம்பிச்சுட்டாங்க. பெருமானாரினுடைய வீட்டு திரையை தூக்குனா மஸ்ஜிதை பார்க்கலாம்.
மெஹராப் ரசூலுடைய மெஹராப் இதுன்னா அங்கதான் வீடு, அங்க நீங்க பார்க்கலாம், அங்கதான் ரசூல் அடக்கம். திரையை நீக்கினாங்கல்ல, சஹாபாக்களை எல்லாம் சஃப்ல நிக்கிறாங்க. அபூபக்கரின் தலைமையில் எல்லோரும் ஒன்றுபட்டு தக்பீர் கட்டி நிற்க அந்த காட்சியை பார்த்த ரசூல் சிரிச்சிட்டாங்க, புன்னகை பூக்குறாங்க. ரசூலுடைய நிலையை பார்த்து தக்பீர் கட்டின சஹாபாக்களும் கெட்டாத சஹாபாக்களும் அந்த நிலைமையை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு வகையான மனநிலைக்கு போயிட்டாங்க. சில பேர் தக்பீர் அவுத்துருவோமா, என்ன இத்தனை நாளா ரசூலை பார்க்கல, இன்றைக்கு காட்சி அளிக்கிறார்கள், புன்னகை பூக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியில அபூபக்கர் என்ன செய்யறாங்கன்னு கொஞ்சம் பின்வாங்க போறாங்க. பெருமானார் வந்துருவாங்க, நம்ம பின்னால போயிட்டு அவங்க இமாமா நிக்கட்டுமேன்னு கொஞ்சம் பின்வாங்க போக பெருமானார் கையை காட்டுறாங்க. அன்சல்லு, நீங்கள் தொழுங்கள் என்று கையை காட்டிட்டு அவங்களெல்லாம் தொழுகை விட்டுறக்கூடாதுன்னு மூடிட்டாங்க, திரை இழுத்து மூடுறாங்க. அதுதான் நாங்கள் ரசூலை பார்த்த கடைசி பார்வை. காலையில எழுந்திருச்சு கொஞ்சம் மதீனாவுல சில பேர் பெருமானார் லொஹருக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஏற்பட அபூபக்கர் சித்திக் கூட கொஞ்சம் வேலையா வெளியில போயிட்டாங்க. செய்தி போது ரசூல் மயக்கம் ஆயிட்டாங்க, இல்ல வஃபாத் ஆயிட்டாங்க. அபூபக்கர் ஓடி வருகிறார். வந்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாசல்ல நிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னாங்கல்ல, ரசூல் யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டான்னு சொன்னா வாளை உருவிட்டு நிக்கிறாங்க, இந்த வாளுக்கு இரையாகி விடுவீர்கள். மூசா நபி அல்லாஹ்வை சந்திக்க போன மாதிரி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை சந்திக்க போயிருக்கிறாங்க. நபி பெருமானார் மௌத்தாகவில்லை என்கிறார் உமர். யாரும் ரசூலை பார்க்க முடியல. நேரா அபூபக்கர் வந்தாங்க, உள்ள போறாங்க. பெருமானார் துணியை போட்டு மூடி இருக்கு. அந்த துணியை திறந்த அபூபக்கர் தாங்க முடியல, துடிச்சு போயிட்டான். புழுவாக துடித்து முத்தம நபியின் முகத்திலே விழுந்து முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், அல்லாஹ் மனிதனுக்கு 2 ஹயாத்தை வைத்திருந்தால், மனிதனுக்கு அல்லாஹ் 2 ஹயாத்தை வைத்திருந்தால், இப்போது ஒரு முறை நீங்கள் மௌத்தாகி விட்டீர்கள், இன்னும் ஒரு முறை எழுந்திரித்து வாழ்வீர்கள் என்று ஆசை வைப்போமே, தங்கள் மீது விதியாக்கப்பட்ட அந்த மௌத்து நடந்து விட்டதே யா ரசூலல்லாஹ் என்று துடித்து போன அபூபக்கர் முத்தமிடுகிறார் ரசூல் முகத்தில். குடும்பத்தில் இருந்த பெண்கள் எல்லாம் அதை கேட்டு அவர்களால் தாங்க இயலவில்லை. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால் அபூபக்கர் வெளியில போய் அறிவிக்கிறார்கள். அந்த செய்தி கேட்டுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே விழுந்துட்டாங்க. உண்மையிலேயே மௌத்து நடந்துட்டாங்கிற செய்தி இங்கே ஒரு பெரிய பரபரப்பான நிலை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குளிப்பாட்டுற நிலை இதெல்லாம் நடந்து நிறைவுக்கு வருகிறேன். அடக்கம் செய்ய போறாங்க. அடக்கம் செய்துட்டு வருகிறாங்க. ரசூலை யாரும் தொழு வைக்கல. பெருமானாருக்கு இமாமா நிக்கிற சக்தி யார்ட்டையும் கிடையாது. பெருமானார் ஜனாசாவுக்கு அபூபக்கர் இமாம் இல்லை, யாருமே இமாம் இல்லை. சஹாபாக்கள் தனித்தனியா தொழுது நடந்துச்சு. எல்லாரும் வருவாங்க, அவங்க ஜனாசா தொழுதுட்டு போறது. ரசூலுல்லாஹ் ஜனாசா இமாமாக நிற்கும் பொறுப்பு யாருக்கும் இல்லை. அந்த தகுதி அந்த இடத்தை ரசூல் யாருக்கும் கொடுக்கல. அதனால தனித்தனியா நடக்குது. அப்போ குளிப்பாட்டி அடக்கம் செய்துட்டு வர்றாங்க. அனசு சொல்றாங்க, எங்க கைய கூட ரசூல் மேல மண்ணு அள்ளி போட்டு மூடுறோமே, எங்க கைய கூட நாங்க உதறல, அந்த மண்ணை மனசு வரல, அப்படியே சோகத்துல வர்றோம். வாசல்ல நிக்கிறாங்க ஃபாத்திமா நாயகி. அந்த வார்த்தை எங்களை எல்லாம் உருக்கி விட்டது. ஃபாத்திமா கேட்டாங்க, அத்தாபத்து அன்புசுக்கும் அந்த ஹுஸ்ஸத்துராபலா ரசூலில்லாஹ், உயிருக்கு உயிராக நேசித்தீர்களே, அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்று வாழ்ந்தீர்களே, அவர்களை காணாது கண்ணில்லை என்று சொன்னீர்களே, எப்படி மனம் வந்தது, எம் பெருமானை பூமியில் வைத்து மண்ணை எடுத்து போட மனம் வந்ததா என்று கேட்டார். ரசூலின் உடலுக்கு மேல் மண்ணை அள்ளி போட மனசு வந்துச்சா அனசே என்று கேட்டபோது மொத்த கூட்டமும் அப்படியே கண்ணீரில் போயிட்டான். தாங்க முடியல. எப்படி பெருமானாரை உள்ளே வைத்து கபரிலே மண்ணை எடுத்து போட்டீங்க? பாத்திமா நாயகி கேட்கிறாங்க. இத்தனை பெரிய சோகப்படலத்தோடு மிகப்பெரிய மன கஷ்டங்களோடு ரசூலுடைய வஃபாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை நமக்கெல்லாம் ஆறுதலாக சொன்னாங்க, ஹயாத்தி ஹைருல்லக்கும் வ மமாத்தி ஹைருல்லக்கும், என் ஹயாத்தும் உங்களுக்கு பாக்கியம், நான் வாழ்வதும் உங்களுக்கு பாக்கியம், என் மௌத்தும் உங்களுக்கு பாக்கியம் சொன்னாங்க. ஆபாக்கள் உடனே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்கள் வாழ்வது எங்களுக்கு பாக்கியம், அது 1000 பாக்கியம், ஒவ்வொரு நிமிடமும் தாங்கள் எங்களோடு வாழ்வது பாக்கியம், தங்கள் மௌத்து எப்படி பாக்கியம் என்று கேட்டாங்க. அதுக்கு ரசூல் சொன்ன பதில மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உத்தம நபி அவர்கள், இன்னைக்கு நம்மோடு இல்லை என்று நினைக்கிறோம், என் மௌத்தும் உங்களுக்கு பாக்கியம் என்று சொன்ன ஒரே மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். தங்களுடைய மௌத்து எப்படி எங்களுக்கு பாக்கியம் என்று கேட்டபோது, உரிதத்து அலைய அமாலு உம்மத்தி, நீங்கள் செய்யும் அமல்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. எனக்கு எடுத்து காட்டப்படும் போது அந்த அமல்கள் நல்லதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்கிறேன்,
நீங்க தொழுகிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, தர்மம் கொடுக்குறீங்க, நல்ல செயல் செய்றீங்க. அந்த காட்சி என் கண்ணில் படும். நான் மௌத்தா போன பின்னாலும் உங்களுடைய அமல்களை எனக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுவான். நல்ல நல்ல காரியங்கள் நீங்கள் செய்யும் போது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றேன். நன்றி சொன்ன விளங்குதா? நல்ல காரியம் செய்யும் போது நன்றி சொன்ன அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யற நசீபு கிடைக்கும். உங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். சுபஹானல்லாஹ். நீங்கள் ஒரு கால் என்னுடைய அமல்கள் உங்கள் அமல்கள் என காட்டப்படும் போது அது கெட்ட அமலாக இருந்தால், பாவம் செய்யும் நிலையில் காட்டப்பட்டால் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு, யா அல்லாஹ் என் சமூகம் தப்பு பண்றாங்க மன்னிச்சிருன்னு அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். என் மௌத்து ஹைரு தானேன்னு கேட்டான். நீங்கள் நல்ல அமல்கள் செய்யும் போது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறேன், இன்னும் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். நீங்க பாவம் செய்வதாக எனக்கு அல்லாஹ் எடுத்து காட்டினா உடனே அல்லாஹ் என்னுடைய அடியான் என்னுடைய உம்மத்து பாவம் செய்யறாங்க, ரப்பே தண்டிச்சிடாதே அல்லாஹ், அவங்கள மன்னிச்சிடுன்னு அல்லாஹ்ட்ட உங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். எனவே நான் மரணமாகுவதும் உங்களுக்கு பாக்கியம்தான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். கனமான இதயத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். கனமான இதயத்தோடு. இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை யாரும் வாழவில்லை. அவர்களோடு மக்கள், குடும்பம், ஊரு, உறவு, நட்பு கொடுத்த அன்பை யாரும் யாருக்கும் பொழியவில்லை. அத்தகைய அருள் நிறைந்த நபியே ஒரு நாள் உலகத்தை விட்டு விடைபெற்றிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் முடிவு இருக்கும். அந்த முடிவு பல பேரால் தாங்க இயலாது. இருப்பினும் நம்முடைய வாழ்வு பாக்கியமாக இருக்க வேண்டும், நமது மரணமும் பாக்கியமாக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, நம்முடைய ஹயாத்திலே பரக்கத் செய்வானாக. ரப்புல் ஆலமீன் இந்த மஜ்லிஸ் கியாமத் வரைக்கும் நடக்க தௌஃபீக் செய்வானாக. தொடர்ந்து நடக்கணும். நானே அல்லாஹ்வுடைய பெரிய கருணை, பல ஆண்டுகள் பல வருடங்கள் இங்கே வரும் நசீப் அல்லாஹ் கொடுத்தாங்க. எங்கேயாவது இப்போ கூப்பிடுவாங்க, ஓகேன்றுவேன். அதை விட அட்வான்ஸா நீங்க இங்கதான் முதலிடம் கொடுக்கிறது. இங்கே தொடர்ச்சியாகவும் வர வைத்தான் அல்லாஹ். அதுல காரணம் உங்களுடைய அன்பு. ஒரு வருஷம் வரலன்னா உடனே இங்கிருந்து நிறைய நண்பர்கள் தொடர்பு கொள்றாங்க, ஹதரத் ஏன் இந்த வருஷம் வரல, அடுத்த வருஷம் வந்துருங்க, அப்படி இவங்களே வாலண்டரியா அழைக்கிற அளவிற்கு ஹைர். அல்லாஹ்வினுடைய பேருடைய கருணை. நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், இந்த வாழ்க்கை எப்படி இந்த நாட்களில் நாம் மக்களை அல்லாஹுடைய நபியின் வார்த்தைகளை சொல்லி சரியாக வாழ படித்து கொண்டோமோ அப்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நம்முடைய வாழ்க்கையில் பெரும் இன்பத்தை தருவானாக, மகிழ்ச்சியை தருவானாக, நிம்மதியை தருவானாக, சந்தோஷத்தை தருவானாக. எந்த காலத்திலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உஸ்தாது, உலமாக்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய மிகச்சிறப்பான பொறுப்பாளர்கள், இந்த மதரசாவுடைய நிர்வாகிகள் உட்பட அத்தனை பேர்களின் பாக்கியமான துஆவை, மேலே அமைந்திருக்கிற எங்கள் சங்கையான தாய்மார்களின் நல்ல துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஃபிரு தஅவானா